நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆவணி மாத ராசி பலன்கள் தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதரனை வாங்கிக்கிறேன். ஓம் குருப்பியோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மா தெய்வம் மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் வரிசையில் பார்க்கும்போது வருகிற 17/8/2024 முதல் 16/9/2024 வரை இந்த ஆவணி மாதங்கள் நடைபெறும். பொதுவாகவே ஆவணி மாதம்னு பார்க்கும்போது நிறைய பண்டிகைகள் நடக்கக்கூடிய விசேஷங்களாக உள்ள மாதமாக சொல்லப்படுது. பொதுவாகவே ஆவணி மாதத்தில் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி வர்றது, கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, இது மாதிரி பண்டிகைகள் நிறைய ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக இது சொல்லப்படுது. ஆவணி அவிட்டம் இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த மாதமான ஆவணியில் தான் நிறைய சுப காரியங்களும் நடக்கும். ஆடி மாதம் எதுவுமே பண்ணாமல் இருப்பாங்க. இந்த ஆடி முடிஞ்ச உடனே அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க, ஆடி மாதத்தில் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? ஆடி மாதத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகப்படி உள்ள பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு எல்லா கோயிலுக்கும் போய் அந்த தெய்வங்களுடைய அனுகிரகத்தை பெற்று அதெல்லாம் வர்றதுக்கு ஒரு மாத காலம் ஆகிடும். குறைஞ்ச ஒரு 48 நாள் சொல்கிறோம். அதுதான் அந்த வழியாக சொல்ல வந்தது. அப்போ ஒரு மாத காலமாக நீங்கள் அந்த இறை வழிபாடுகள் இருந்து இறை சிந்தனையோடு இருந்து ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்குண்டான பரிகாரம்லாம் பண்ணி ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்காத, திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும், சுபகாரிய முயற்சி நடத்துகிறவங்களுக்கு சுபகாரிய முயற்சி கண்டிப்பாக நடந்து முடியும். இது மாதிரிலாம் விசேஷம் நடக்கும். அதுக்கு தான் எப்பயுமே நம்ம முன்னோர்கள் அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் இப்போது பொது பலனை முதல்ல சொல்ல போகிறேன். இப்போ இந்த ஆவணி மாத கிரகநிலை பார்க்கும்போது மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி கட்டத்தில் ரிஷப ராசியில் குருவும் செவ்வாய் சேர்ந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டுருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு புதன் வந்து கடகத்தில் இருக்கார், சிம்மத்தில் சூரியனும் சுக்கரனும் இருக்காங்க, கன்னியில் கேது பகவான் இருக்கார், தனுசு ராசியில் சந்திரன் இருக்கார், கும்பத்தில் சனி பகவான் இருந்தாலும் வக்ரகதியில் இயங்கி அது மகர ராசிக்கு உண்டான பலனை தான் கொடுப்பார். வக்ர பயிற்சியாகி வக்ரகதியில் இருக்கார். மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தோட நவ கிரகங்களுடைய நிலை சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இதனால் என்ன ஏற்படுன்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவான பலன்கள் பார்க்கும்பொழுது எல்லாருமே தொழில் வளர்ச்சி அடைவாங்க. தொழிலில் இருக்கவங்க தொழில் வளர்ச்சி அடைவாங்க, வியாபாரத்தை விஸ்தரிப்பு பண்ணுவாங்க, புது புது திட்டங்கள் தீட்டி அது மூலிமா லாபத்தை சம்பாதிப்பாங்க, குடும்ப வாழ்க்கை மேன்மையாக இருக்கும் எல்லாருக்கும். இது இல்லாமல் சூரியன் வந்து தன்னுடைய சுயராசியான சிம்ம ராசியில் இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாக போயிட்டுருப்பார். ஆவணி மாதன்றது சூரியனுடைய மாதம்தான். அப்போது சூரியன் அவருடைய ராசியில் இருக்கிறனால ஆத்ம பலம் பெருகும், எல்லாருக்கும் ஆத்ம பலம் பெருகும். இதுதான் முக்கியமான விஷயம். ஆத்மகாரகன் சொல்லப்படுகிறார். சூரிய பகவான் வந்து ஆத்மகாரகன் சொல்லப்படுகிறார். சந்திரன் வந்து மனோகாரகன் சொல்லப்படுகிறார். சந்திரன் வந்து சக்தியுடைய அம்சம், சூரியன் வந்து சிவனுடைய அம்சம். அப்போது சிவனுடைய சக்தி இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்க போகுது. எல்லாருக்குமே ஆத்ம பலம் பெற போகிறீங்க. ஆத்ம பலம் பெருகினாலே ஒரு மனிதனுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே வந்துடும். வெற்றி, சுறுசுறுப்பாக இருக்கிறது, இது மாதிரிலாம் நடக்கும். இது மாதிரி தான் நடக்க போகுது. அது இல்லாமல் சுக்கிரனும் கூட இருக்கிறனால சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கும் போது நிறைய விசேஷங்கள் நடக்கும். கேளிக்கை, சந்தோஷங்கள், தேவையானவற்றை பெறுகிறது, வெளியில் 4 இடம் போயிட்டு வர்றது, ஊர் சுற்றி பார்க்குறது, இதெல்லாமே நடக்கும். ஆண் பெண் இருக்குமே சமத்துவமாக உள்ள விஷயங்கள் நடக்கும். சரிசமமாக போற்றப்படுவாங்க. வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி சமமான ஒரு பங்கீடு இருக்கும். இப்போது சமபந்தி போஜனம்னு சொல்கிறோம்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரையும் பக்கத்தில், ஏழை பணக்காரெலாம் கிடையாது. அந்த சமபந்தி போஜனா அதான், எல்லாரையும் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஆவணி மாதம் நடக்குது. அப்படிப்பட்ட கிரகங்கள் தான் இருக்குது. எல்லாம் அரசாங்கம் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பாங்க, புதுசாக திட்டங்கள் திட்டி அதை நிறைவேற்றுவாங்க. இதெல்லாமே நடக்க போகுது ஆவணி மாதத்தில். அதனால் ஆவணி மாதம் வந்து அருமையான மாதம் சொல்லப்படுது. பெரும்பாலும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய முக்கியமான மாதமாக ஆவணி மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. அதனால் சந்தோஷமாக இந்த மாதத்தை நீங்கள் தள்ளி இல்லை இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கேட்டு நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி இந்த 12 ராசிக்குள் உண்டான பலனை இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய
நீங்கள் பொது பலன் தான் நான் சொல்லிட்டு வரேன். அதனால் எல்லோரும் கமெண்ட்ஸில் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய குறிப்புகள்லாம் கொடுக்குறீங்க. அது வேண்டாம். நான் வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு கீழே இருக்குது. அது வாட்ஸ்அப் நம்பர் என்னுடைய இன்டர்வியூ போது கீழே வரும். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் எல்லாரும் வாங்க. ஃபோன் பண்ணி நான் எடுக்கலாம் கூட வாட்ஸ்அப் நம்பரில் வாங்க. நான் பிஸியாக இருப்பேன். அப்புறமா நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவேன். உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீர்க்கப்படும். என்னுடைய அனுபவத்தினால் பார்த்து உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு கண்டிப்பாக உங்கள் முட்டின் எங்கே போய் எங்கே பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னுடைய பிரச்சனை என்கிட்ட வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக தீர்க்கப்படும். நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி வாழ்த்தி இந்த பொது பலனோட 12 ராசிகளுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போ கடைசியாக மீனராசிக்காரங்க சொல்ல போகிறேன். மீனராசிக்காரங்க பார்க்கும்போது 7.5 சனி வந்துடுச்சு. ராசியில் ராகு இருக்குது. குரு பயிற்சியும் 2ல் இருந்தப்போ நல்லா இருந்து இப்போ 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிட்டு தான் இருப்பீங்க, கஷ்டப்பட்டு தான் இருப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. கிரகங்கள் எல்லாருமே சுழண்டுக்கிட்டு தான் இருக்கும். நம்மளுடைய பூமியும் சுழலுது, உலகமும் சுழலுது. எல்லாமே ஒரு வட்டத்துக்குள்ளே தான் சுழண்டு தான் வருது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். கெட்ட பலம் வரும், நல்ல பலம் வரும். கெட்ட பலம் வரும், மாறி தான் இருக்கும் வாழ்க்கை. அதை நீங்கள் மனசில் முதல்ல தெரிஞ்சுங்க. பெரும்பாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. இருந்தாலும் எதுவுமே சரியில்லைன்னு நினச்சி நீங்கள் புலம்ப வேண்டாம். அதனால் தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. இப்போ உள்ள காலகட்டங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆவணி மாத பலன் கண்டிப்பாக நன்மை தான் செய்ய போகுது. அதுதான் இப்போ சொல்ல போகிறேன். அப்படி பார்க்கும்பொழுது இதனால் இருந்த இந்த சனியோட பாதிப்பு விலகி இப்போது வக்ரகதியில் இருக்கிறனால உங்களுக்கு அந்த 11ஆம் இடத்து பலன் தான் கொடுக்க போகுது. அப்போது மூத்த சகோதரர் மூலிமா லாபங்கள் கிடைக்கும், பெரியவர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும், அவங்க உதவி கிடைக்கும். அவங்கக்கிட்ட நீங்கள் நல்லபடியாக நடந்துக்கணும். நீங்கள் நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. நீங்கள் யாரை மதிக்கணுமோ அவங்கள மரியாதை கொடுங்க. மரியாதை கொடுக்காதவங்களுக்கு நீங்கள் விலகி போகிறது தான் நல்லது. அது அப்படி நடந்துக்குங்க. யாரையும் தவறாமல் விமர்சனம் பண்ண வேண்டாம். அதுதான் இப்போ நான் சொல்லப்படுது. மீனராசிக்காரங்கள் யாரையும் விமர்சனம் பண்ணாமல் இருந்தாலே போதும். உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு, அப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்தாலே போதும், நல்ல விஷயம் நடக்கும். கொடுக்கல் வாங்கலும் சீராக இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். ஒரு நேரத்தில் சண்டை இருக்கும், ஒரு நேரத்தில் சமாதானம் ஆகிடுவீங்க. அது மாதிரிலாம் நடக்க போகுது. கணவன் மனைவி உறவு தான் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கும். அது அப்பப்போ நீங்களே அது தீர்த்துக்கிறது தான் நல்லது. 3ஆவதுடைய தலைவர்களே இருக்கக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணணும்னா அடிக்கடி கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம். காசு பணம் இருக்கோ இல்லையோ சும்மா வெளியில் போங்க, வெளியே உட்காந்துட்டு வாங்க. பீச்சுக்கு போயிட்டு உட்காந்துட்டு வாங்க, செலவு இருக்காது. பீச்சு பக்கத்தில் இல்லையா, பார்க்கு கண்டிப்பாக இருக்கும், அங்கே போய் உட்காந்துட்டு வாங்க. இது மாதிரிலாம் செலவே இல்லாத இடமும் இருக்குது, அமைதியாக இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. அங்கே போய் உட்காந்து பேசிட்டு வரலாம். காசு இருந்தால் தான் வாழ்க்கைன்னு இல்லை, ஓரளவுக்கு இருந்தாலே போதும், பெருசாக இருக்க வேணாம், வரும்போது வரட்டும் அப்படின்னு நினச்சிங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை கடத்திட்டு வாங்க. இது இல்லாமல் இடமாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுது. அந்த இடமாற்றத்தால் ஒரு நன்மை நடக்கும். அதுக்காக தான் மீனராசிக்காரங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ உள்ள காலகட்டங்களில் ஒரு வீடு மாறினா கூட மாறிடுங்க. இல்லை தொழில் மாறலாம், இல்லை வேலை விட்டு வேலை பண்ணிக்கலாம். எந்த ஒரு மாற்றத்தாலையும் உங்களுக்கு நல்ல பலன் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிட்டா அதை நீங்கள் மாற்றிக்கிட்டு அது முடிய பலனை நீங்கள் ஏற்படுத்திங்க. அதுதான் உண்மையான விஷயம். இது இல்லாமல் பயணங்கள் மூலிமா நல்லது நடக்கும். அது குறுகிய தூர பயணங்களாக தான் இருக்கும். நெடுந்தூர பயணம் போக வேண்டாம். இரவில் பயணிக்க வேண்டாம். கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக இருந்துங்க. கண் பார்வை பிரச்சனை கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துங்க. இது இல்லாமல் அரசாங்கத்தோடைய தொடர்பு மூலிமா லாபங்கள் வரும். அரசாங்கத்தோட சலுகை கிடைக்கும். உத்தியோகத்தும் கொஞ்சம் தள்ளி தான் போகும், ஆனால் சலுகைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது மூலிமா பயன்பெறலாம். தனியார் துறையில் இருக்கவங்க மேன்மை வருவாங்க. தொழில் உத்தியோகத்தில் இருக்கவங்களாம் ஓரளவுக்கு அதனுடைய பயனை கண்டிப்பாக அனுப்பிப்பீங்க. ஆனால் கஷ்டப்பட்டு அந்த பலனை அனுப்பிப்பீங்க. இது மாதிரிலாம் இருக்க போகுது. உழைப்பே உயர்வு அப்படின்ற பழமொழி தான் இப்போ இந்த காலகட்டத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு. அதனால் உழைச்சிக்கிட்டே இருங்க, முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க, அதனுடைய பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அது இல்லாமல் நண்பர்கள் உங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நட்பு வட்டாரம் பெருசாக தான் இருக்கும். அதில் நல்ல நண்பர்களை பழகுங்க, அவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடங்க. அப்போது அவங்களுக்கு உறுதுணையாக இருங்க. உங்களால் காசு பணத்தில் உதவி பண்ணால் கூட அவங்களுக்கு சரீர உதவி பண்ணி கொடுங்க. கூட துணைக்கு போங்க, வாங்க. இதெல்லாமே நாளைக்கு உங்களுக்கு அவங்க மூலிமா உதவி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் இந்த மீனராசிக்காரன் பிறந்தவங்களுக்கு அரசியலும் சரி, சினிமா துறையிலும் சரி, செல்வாக்கு கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்கும். அது அடுத்த வர காலகட்டத்தில் நல்லபடியாக நடக்கும். அப்போது அமைதியாக இருந்துட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும். யாரோடையும் அதிகமாக பேசக்கூடாது. முன்னாடியே சொல்லியிருக்கேன், விமர்சனம் கூடாதுன்னு. அது மாதிரி யாரையும் விமர்சிக்க வேணாம். யார் எது சொன்னாலும் அப்படியா அப்படின்னு கேட்டு கவனம் பேசாமல் இருந்துருங்க. அப்போது அப்படி இருந்துட்டிங்கன்னா, ஆஹா இவர் எது சொன்னாலும் கவனம் தான் இருந்தார், ஒன்றுமே நம்மளை சொல்லலை அப்படின்ட்டு அதனுடைய பயன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் உண்மையான விஷயம். நம்ம அந்த விமர்சனத்துக்கு பதில் கொடுத்தா தான் பிரச்சனை போய் மாட்டிப்போம். அதனால் அது பயன்தான். தகாத வார்த்தைகள் பேச வேண்டாம். இதெல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் இறை வழிபாடு பண்ணும்போது பார்க்கும்போது குரு ஸ்தானத்தில் உள்ள இறை வழிபாடு தெய்வங்கள் வரலாம். குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம். முருகரை குருவாக நினச்சி வழிபாட்டு பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். அவருடைய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரலாம்.
தான தர்மம் பண்ணிட்டு வரலாம், குழந்தைங்களுக்கு உணவு கொடுத்துட்டு வரலாம், ஏழ்மையில் இருக்கிற குழந்தைங்களுக்கு படிக்கணும்னா அதுங்களுக்கு பள்ளி கொடுக்கலாம், படிக்காத குழந்தைங்களும் கூட நிறைய இருப்பாங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க கொண்டு போய் சேர்க்கணும். இப்போலாம் அரசாங்க பள்ளியில் கூப்பிட்டுருக்காங்க, எல்லாம் போய் சேரல, யாரும் சேர்க்கலை. எல்லாமே இப்போது சமீப காலம் பார்த்திங்கன்னா காவல்துறை உள்ளவங்க நல்லவங்களாக இருக்காங்க, கெட்டவங்க எல்லா துறையிலுமே இருப்பாங்க. அந்த காவல்துறையில் நல்லவங்க இருக்கவங்களாம் வீடு வீடாக போயிட்டு பள்ளியில் இது மாதிரி அந்தந்த ஏரியாவில் இருக்கவங்கள போய் கேட்குறாங்க, பசங்க சேரலையா போய் சேர்த்து விட்றாங்க. அது மாதிரி சமூக சேவையில் தொண்டு நிறுவனங்கள்லாம் சேர்த்து விட்றாங்க. அதில் நீங்களும் கூட இருக்கலாம் இல்லையா? ஏனென்றால் நீங்கள் பண்ணுறது அவ்வளோ நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் குழந்தைக்கு கல்வி கொடுத்தா அது உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த தான தர்மம் பண்ணுங்கள், அதை சேர்த்து விடுங்க, இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் பழங்கள், தானியங்கள் நிறைய பண்ணால் உங்கள் ராசிக்கு நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் கடல் நீரில் வர ஜீவராசிகளுக்கு தான தர்மம் பண்ணிட்டு வரலாம், அது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். எதாக இருந்தாலும் யோசித்து செயல்படுங்கள். யோசனை பண்ணாமல் எதுலேயும் அகலக்கால் வைக்க வேண்டாம். மண்குதிரை நம்பி ஆற்றில் இறங்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யார் எதுவும் சொன்னாலும் கேட்காம உங்கள் யோசனை நிதானப்பட்டு பெரியவங்களை ஆசீர்வாதம் பட்டு இறை வழிபாடு, தியான வழிபாடு இதெல்லாம் பண்ணி அது மூலிமா கிடைக்கக்கூடிய அந்த யோசனையை நீங்கள் நிறைவேற்றினா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த ஆவணி மாத பலன் பார்க்கும்போது மீனராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலனும் கிடைக்க தான் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். நான் சொல்லக்கூடிய இந்த இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மதிக்கிறவங்களை மதித்து வாங்க. எல்லாருமே அன்போடு பழகுங்க, அன்பே சிவமாக வாழ்ந்து வாங்க. கண்டிப்பாக இந்த ஆவணி மாத பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி இதையும் கடந்து போகும் அப்படின்னு சொல்கிற பழமொழிக்கேற்ப வந்துடுவீங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, நல்லதாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.